ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல முக்கியமான பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். அதாவது ஜூன் மாதமானது இன்னும் சில நாட்கள்ல பிறக்க இருக்கு. இதனால இந்த ஜூன் மாதம் முழுக்க, அதாவது முக்கியமா இந்த குறிப்பிட்ட 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சக்தி வாய்ந்த சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவாய நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே நம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க. வீர செயல்கள் செய்யும் குணம் உடையவர்களாகவும் இந்த தனுசு ராசிக்காரங்க காணப்படுவாங்க. மேலும் இந்த ராசிக்காரர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணம் செய்வது மிக பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். மேலும் அந்த இடங்களை பற்றி ஆராய்வதும் இவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமா இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாக இருப்பதே விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தனுசு ராசி நெருப்பு ராசியாக சொல்லப்படுது. எனவே இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்க. அதனோடு மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க தைரியமாகவும் தலைமை பொறுப்போடு இருப்பாங்க. தலைமை தாங்குபவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் எப்பொழுதுமே காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதீத புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. இவங்க எல்லோரிடமும் அன்பாக பழகுவாங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்க விருப்பமுடையவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பெருமை அதிகமாகவே இருக்கும். இவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொண்டே எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிக நண்பர்களையும் கொண்டிருப்பாங்க. எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தனுசு ராசினர் உயர்கல்வி கற்கையில் மிகுந்த ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க. எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டையும் ஒரு மைனஸான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு திடீர்னு ரொம்ப கோவப்படுவாங்க. இதே இவங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. எப்பொழுதுமே குழந்தைத்தனமாகவே ஒருத்தங்களை பார்த்துட்டு திடீர்னு கோவத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு செகண்ட் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அந்த வகையில் தான் எப்பொழுதுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட காமெடியாக பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் அந்த கோவத்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இதனாலேயே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கோவம் அப்படிங்கிறது மைனஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் மனதில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு காட்டிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயே போய் கேட்டுட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல குணம் படைத்தவங்க தான் இந்த தனுசு ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ பார்த்தாலும் வெகுளித்தனமாக குழந்தைத்தனம் உடையவங்களாகவும் இவங்க வந்து காணப்படுறனாலேயே இவங்களுக்குள்ள சுற்று வட்டாரத்தில் நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே இவங்களை சுற்றி ஒரு கேங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். மேலும் ஆனி மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்காங்க. மேலும் புதன் பகவான் 22ஆம் தேதி கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஏகாதசி, 8 மற்றும் 23 தேதிகளில் பிரதோஷம் வருது. 25ஆம் தேதி அமாவாசை வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலக்குகளை தெளிவாக அடைவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. தெளிந்த திட்டம், செயல் ஆகியவற்றுக்கு உதாரணமாக இருப்பீங்க. குடும்பம், உத்தியோகம் இரண்டிலுமே தங்களின் தனித்துவமான செயல்பாடுகளால் முத்திரை பதிப்பீங்க. கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்களாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களால் கண்டிப்பாக வளம் வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு 9வது இடத்துல கேது பகவானும், 3வது இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க. 5வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இதனால் புதிய கார், இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நிலம், வீடு வாங்குவதற்கான அமைப்பு உண்டாகும். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசற்கதவை தட்டப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கூடுங்க. காதல் உறவில் வெற்றி கிடைக்கும். சுக்கிர பகவானால் பெண்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. உயர்கல்விக்கு முயற்சி செய்த வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பொறியியல் சம்பந்தப்பட்ட கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் ஐடி, கலை, சினிமா, ஊடகம் உள்ளிட்ட துறையில் இருப்பவருக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகுது. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் விஐபிகள், அரசியல்வாதிகளின் தொடர்பான ஆதாயம் போன்றவை கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் காணப்படுவாங்க. புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு தானாகவே வந்து கிடைப்பாங்க. சுபகாரிய தடைகள் நீங்கும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரப்போகுது. அதே போல் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களில் கவனம் அவசியம். கவனம் தவறினால் பயணத்தில் வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலை வரக்கூடும். பயணங்களின் போது பணம், நகை உள்ளிட்ட உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. சொத்து வாங்குவதில் சட்ட சிக்கல் இல்லாமல் இருப்பது நல்லது. உறுதியாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பரிகாரமாக என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 9வது இடத்துல இருப்பதால் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். இன்னும் சிலருக்கு தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. மேலும் சுவாமி மலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் காரியங்களில் ஏற்படும் தடை நீங்கி நல்லபடியாக அந்த காரியமானது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே தம்ப்நெயிலில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய 4 வாய்ப்புன்னு. அந்த விஷயங்கள்லாம் இந்த கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கடவுள் காட்டக்கூடிய 4 அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அல்லது சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும். நன்றி.